வணக்கம். நான் சுல்பிகார் புத்திவில் கிழக்கு மாகாண ரைடர்ஸ் கப் சைக்கிள் கழகத்தின் உறுப்பினர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் 57வது பிறந்த தினத்தை கொண்டாடும் முகமாக 4 விடயங்களை மையப்படுத்தி 10 நாட்கள் தனிநபர் சைக்கிள் ஓட்டம் ஒன்றை 2025 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை ஜனாதிபதி புறப்படமான அனுராதபுர தம்புத்திய கமையிலிருந்து நேற்றுக்கு எனது பயணத்தை ஆரம்பம் செய்தேன். இன்று 2வது நாள். நேற்று அனுராதபுரம் தம்புத்தி கமையில் ஆரம்பித்த பயணம் மன்னார் வரையில் நிறைவு செய்தது. மன்னாரில் இருந்த மக்கள் என்னை ஆரவாரம் வெட்டி கௌரவமாக என்னை வரவேற்பு செய்தார்கள். 2ஆம் நாளான இன்று மன்னாரிலிருந்து வவுனியாவை நோக்கிய பயணத்தை நான் தயார்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றேன். 3வது நாள் வவுனியாவிலிருந்து திருகோணாமலையிலும், 4வது நாள் திருகோணாமலையிலிருந்து மட்டக்களப்பிலும், 5வது நாள் தினமாக மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் நோக்கிய பயணமாகவும், 6வது நாள் பொத்துவிலிருந்து வெள்ளவாயை நோக்கிய பயணமாகவும், 7ஆம் நாள் வெள்ளவாயிலிருந்து கதிர்காமம் ஊடாக அம்பலாங்கோடையிலும், 8வது நாள் அம்பலாங்கோடையிலிருந்து மாத்தறையிலும், 9வது நாள் மாத்தறையிலிருந்து களுத்துறையிலும், 10வது தினம் களுத்துறையிலிருந்து கொழும்பு ஜனாதிபதி செயலகம் முன்பாக நிறைவு செய்ய இருக்கின்றேன். இந்த பயணத்தின் நோக்கம் 4 விடயங்களை மையப்படுத்தியுள்ளது. முதலாவது நோக்கம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்பதற்காக அவருக்குரிய ஆயுள் வேண்டி பிரார்த்தனை. 2வது விடயம் இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் நெடுங்காலம் வாழ வேண்டும். நல்ல இந்த அரசாங்கம் பொதுமக்கள் ஆகிய இலங்கை மக்களுக்காக நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி காலம் நெடுங்காலம் வாழ வேண்டும். 3வது விடயம் போதை ஒழிப்பு. இந்த நாட்டில் இருந்த போதை ஒழிப்பை இந்த ஜனாதிபதி இங்கே முற்றுமுழுதாக ஒழிக்கக்கூடிய திட்டத்தை அவர் செய்திருக்கின்றார். அந்த வகையிலும் 4வது விடயம் சமாதான நல்லிணக்கம். இந்த நாட்டில் தமிழ், முஸ்லீம், சிங்களம் என்று இல்லாமல் ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற நோக்கத்துக்காக இந்த பயணத்தை 4 விடயங்களை மையப்படுத்தி எனது பயணத்தை 2வது தினமான மன்னாரிலிருந்து இன்று காலை ஆரம்பம் செய்ய இருக்கின்றேன். நேற்றைய தினம் என்னை இங்கு வரவேற்பு செய்து என்னை உணவு அளித்து என்னை தங்குமிடமெல்லாம் வழங்கி என்னை கௌரவமாக பாதுகாத்து 2ஆம் தினமான இன்று வழி அனுப்பும் இந்த மக்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்தேன்.